வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போறோம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஃப்ரேமில் போட்டிருக்கேன். ஸோ டே ஃப்ரேம்லையோ இல்லாட்டினா வீக்லி ஃப்ரேம்லையோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வரைஞ்சிருங்க. இப்போதைக்கு இதெல்லாம் எடுத்துடலாம், எதுவும் தேவையில்லை. நான் என்னன்னு சொல்லிடுறேன் ஓப்பனா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரீஜியனில் இருக்கு. எக்ஸாக்டாக வந்து இதுதான் நமக்கு இன்னைக்கு நடந்தது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. கடைசியில் கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து இந்த இடத்துல இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கு. இது அடுத்தது வந்து எங்கே போவோம் அப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து கீழே போகலாம், இல்லாட்டினா மேலே போகலாம், இல்லாட்டினா எங்கே வேணாலும் போகலாம். ஸோ நமக்கு வந்து நம்மளோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னோட அனலைசிஸ் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணாலுமே அதால வந்து அந்த 20,000 வந்து ஸ்டேபிள் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போனாலுமே ஆல் டைம் ஹையை வந்து அது பிரேக் பண்ணிட்டு போகுமா அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஆல் டைம் ஹையை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க மார்க்கெட் வந்து எங்கே இருக்கு? 45,500 இருக்கு. இன்னைக்கு வந்து 45,500 முடிஞ்சிருக்கு. நமக்கு ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட 46,500. இன்னொரு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு நம்மளால என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரலாம், இல்லை மார்க்கெட் இங்கேருந்தே நமக்கு கீழே போகலாம். ஸோ என்னோட ஐடியா படி என்னன்னா நான் மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு அதனால தான் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பியரிஷ் ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நம்ம வந்து பியரிஷ் ஸ்ட்ராட்டஜினோட இமீடியட்டாக வந்து நம்ம வந்து நாளைக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அடுத்த வாரம் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி போடக்கூடாது. கொஞ்சம் லாங் டேர்ம் ஆப்ஷன் நம்ம போய்கிட்டோம்னா நமக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம்னா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு 3 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து இருக்கும், மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும். அதில் நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா நவம்பர் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க இப்போ வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்து அக்டோபரையும் விட்டுட்டு நவம்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் வேணும், எல்லாத்துக்குமே நமக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆப்ஷன் போய்க்கிறேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன் போவாட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 45,500. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 45,000 வந்து ஒரே ஒரு லாட் வந்து பை பண்ணுறேன். ஒரே ஒரு லாட் நான் வந்து பை பண்ணிட்டு நீங்கள் கீழே பாருங்க நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்ட்டு. ஸோ மார்ஜின் வந்து உங்களுக்கு 8,000 தேவைப்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 8,000 வந்து உங்களுக்கு அதை வந்து பை பண்ண தேவைப்படுது. சாரி 8,400 தேவைப்படுது. ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பே பண்ணீங்களோ அது அத்தனை அமௌண்ட்டுமே உங்களுக்கு போயிடும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்க இருக்கு பாருங்க 444,440, அதாவது 44,440க்கு கீழே வந்துச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடா வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை யார் யாரெல்லாம் ரிஸ்க்னு இருக்கீங்களோ அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை நான் இன்னும் வந்து எனக்கு 8,000 ரூபாய் எனக்கு போகக்கூடாது, எனக்கு வந்து இங்கே அன்டிஃபைன்டு ப்ராஃபிட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து லிமிடெட் ப்ராஃபிட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 8,400 போகக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம் 45,000 வந்து பை பண்ணோம். அடுத்தது 44,000 வந்து ஒன்று ஒரு செல் பண்ணிருங்க. செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாயிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்க லாஸ் வந்து பாருங்க உங்களுக்கு கம்மியாயிருச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரிஸ்கே வந்து 3,300 தான் மேக்ஸிமம் ரிஸ்கே. ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் பாருங்க கிட்டத்தட்ட 85%. 11,000 வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 39.54%. இதுதான் இதை வந்து கரெக்டான டைம். இப்போ வந்து நீங்க வந்து இதுல வந்து என்டர் ஆகலாம். ப்ரைஸ் பார்த்துக்குங்க, 560 ரூபாய்க்கு இதை வாங்கலாம். அதே மாதிரி 44,000 வந்து நம்ம வந்து 333க்கு வந்து செல் பண்ணியிருக்கோம்.
ஸோ எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னா ஒரு லாட்டுக்கு வந்து வெறும் 3300 தான் ரிஸ்க். உங்களுக்கு மார்க்கெட் எங்கே போனாலுமே மேக்ஸிமம் லாஸ் வந்து 3300 தான். ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 4% கிட்ட கிடைக்குது. அதாவது லாஸ் வந்து உங்களுக்கு 3.3னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 12,000 கிட்ட கிடைக்குது. ஸோ 1:4 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ நீங்கள் வந்து வெளியில் வரலாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஆல் டைம் ஹையை பேங்க் வந்து பிரேக் அவுட் பண்ணி அடுத்த நாள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு நாள் வந்து கேண்டில் வந்து இந்த இடத்துல இப்படி பிரேக் அவுட் ஆயிருது அப்படின்னா, அடுத்தது இதையும் தாண்டி இன்னொரு கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகி இப்படி போகுதோ அப்போ எவ்வளோ லாஸ் இருந்தாலும் வெளியில் வந்துருங்க. அப்போ உங்களோட லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து 3000லாம் வந்திருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களோட லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2300 அந்த மாதிரி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா 1700 ரொம்ப மினிமம் லாஸ் தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக வெளியில் வந்துடலாம். நீங்கள் இதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல. ஸோ எப்போ வந்து என்ட்ரி ஆகணும்னா நாளைக்கு என்ட்ரி ஆயிருங்க. நாளைக்கு என்ட்ரி ஆயிட்டு எப்போ வந்து ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே மறுபடியும் இன்னொரு ஒரு டே கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப கம்மியான மார்ஜின் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேளுங்க. நாங்கள் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு அது வந்து ஒரு அடிஷனல் ஒரு பூஸ்ட் பண்ணும் எங்க சேனலை. ஸோ கண்டிப்பா நிறைய உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.